ராஜினாமாவை ஏற்றதை சபாநாயகர் திரும்பப் பெறவில்லை என்றால் நீதிமன்றம் செல்வோம் என்று என்பதுரை தெரிவித்திருக்கிறார். சபாநாயகருக்கு வானளாவிய அதிகாரம் எல்லாம் இல்லை, சபாநாயகர் முடிவில் நீதிமன்றங்கள் தலையிடலாம் என்றும் என்பதுரை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 3 பேருடைய ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய திரு அத்ரி கிருஷ்ணமூர்த்தி, தளவாய் சுந்தரம், OS மணியன் உள்ளிட்டோர் சபாநாயகர் JCD பிரபாகரை சந்தித்து தற்போது கடிதம் கொடுத்திருக்கிறாங்க. ஏற்கனவே பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்ட போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கொறடா உத்தரவை மீறி செயல்பட்டிருக்கிறாங்க. இவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த புகார் கடிதத்தின் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் இந்த 3 MLA-க்களுடைய ராஜினாமாவை எப்படி ஏற்றுக்கொள்ளலாம் என்றுதான் தற்போது கடிதம் கொடுத்திருக்கிறாங்க. இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒரு கோரிக்கையாக இருந்து வருகிறது. இது சட்டத்துக்கு விரோதமானது என்று அதிமுக உறுப்பினர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. நேற்றைய தினம் இந்த MLA-க்கள் 3 பேருமே ராஜினாமா செய்த உடனேயே அவர்கள் வேறொரு கட்சியில இணைந்து விட்டார்கள். அமைச்சரை சந்தித்து இணைந்து விட்டார்கள். இந்த தொகுதி காலி என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுவதற்கு முன்னதாகவே அவர்கள் மாற்று கட்சியில இணைந்து விட்டார்கள். இது சட்டவிரோதமானது. ஏற்கனவே அதிமுக சார்பில் புகார் கடிதமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 25 MLA-க்களுமே கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதிமுக சார்பில் கொறடாவாக நியமிக்கப்படக்கூடியவர்கள் மீது அவர்களுடைய உத்தரவுக்கு மீறி இந்த 25 MLA-க்களுமே தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆதரவாக அந்த தினம் வாக்களித்தார்கள். எனவே இது சட்டத்துக்கு விரோதமானது. இந்த சூழ்நிலையில இந்த 25 MLA-க்கள் தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்ததுல குதிரை பேரம் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இந்த 25 MLA-க்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக சார்பில் புகார் கடிதமானது கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த புகார் கடிதத்தின் மீது இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சபாநாயகர் JCD பிரபாகர் அந்த புகார் கடிதம் தன்னுடைய நிலுவையில் இருப்பதாகவும் ஆய்வில் இருப்பதாகவும் இது குறித்து உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுப்பேன் என்று தொடர்ச்சியாக சொல்லி வரக்கூடிய சூழ்நிலையில நேற்று தினம் இந்த 25 MLA-க்கள்ல 3 MLA-க்கள் மரகதம் குமரவேல், ஜெயக்குமார் மற்றும் சத்யபாமா இந்த 3 MLA-க்களுமே தங்களுடைய MLA பதவியை ராஜினாமா செய்துவிட்டார்கள். ராஜினாமா செய்த உடனேயே அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விட்டார்கள். அவர்களுக்கு உடனடியாக உறுப்பினர் அட்டையும் வழங்கப்பட்டு விட்டது. இந்த சூழ்நிலையில ஏற்கனவே புகார் கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த புகார் கடிதத்தின் மீது இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதே நேரத்துல இந்த 3 பேருடைய ராஜினாமாவை எப்படி ஏற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் தற்போது எடப்பாடி பழனிசாமி ஆதரவு MLA-க்களுடைய கேள்வியாக இருந்து வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.